ஏதோ செட்டிங்ஸ்ல மாறி இருக்கு சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? வருது. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ரூவ் பண்றீங்களா? ம் 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 ம். Recording in progress. ஸோ கிளியரா இருக்கா? நூர் சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நந்தகுமார் சார் கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க. சிற்றன்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை உந்துவின் இளம்பிரை போல மெய்த்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தின் குந்தையில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமது பாண்டி கொடுமுடி நாயகர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி நமது கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குமொழி குருநாதர் சிந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவாஜி சித்தமலன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம விருச்சிக லக்னத்தை பற்றி பார்த்தோம். விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு 8வது லக்னம். இந்த காலபுருஷனுக்கு 8வது லக்னம் எப்படிப்பட்ட லக்னம், அது எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 8ஆம் இடம் அப்படின்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் அதனுடைய தன்மைகளையும் பார்ப்போம். பொதுவா விருச்சிக லக்னம் அப்படின்னாலே அந்த விருச்சிக லக்னத்துக்கு ராகு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அது செய்யக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சுகந்தி மேம் கேக்குதா? ஓம் நம சிவாய. தெளிவாக கேட்குது ஜி. ஜோதிடக்கலையில் லாபஸ்தானம் என்று கூறும் 11ஆம் இடத்தை பற்றி கூறப்படும் விளக்கங்கள் பிரமிக்க வைப்பையாகும். உபஜெய ஜென்மஸ்தானம், இது உங்களுக்கு சித்தாந்த ரீதியா நான் சொல்லியிருக்கேன். அதாவது 11ஆம் இடம் என்பது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 7ஆம் இடம். இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தால் இயக்கப்படக்கூடிய இடம் என்பதால் ஒரு பாவகம் அதன் 7ஆம் பாவகத்தை சார்ந்து இயங்கும் அல்லது அந்த பாவகத்தை இயக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சித்தாந்த ஜோதிடம். அதனுடைய தன்மையில பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். இந்த பூர்வ புண்ணியம் இல்லாம யாருக்கு இருக்காது. கொஞ்சமாவது புண்ணியம் இல்லாத மனிதனா பிறக்கலாம். வர்றேன். பூர்வமுனியத்தை பொறுத்தவரையிலும் பூர்வமுனியம் இல்லைன்னா மனித பிறவிகளே வர முடியாது. கொஞ்சமாவது பூர்வமுனியம் இருக்கும். அப்ப அந்த பூர்வமுனிய ஸ்தானம் என்பது அதனால் இயக்கப்படும் ஸ்தானம் 11ஆம் இடம் என்பதால் கட்டாயம் அந்த இடத்துல ராகு கேது எது இருந்தாலும் நன்மை செய்யும். அது அந்த இடத்துல ராகு ஏன்னா எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால், கிரகம் என்பதால் இந்த ராகு 11 இருக்கும்போது எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது விருச்சிக வந்து கன்னியா ராகு. இயல்பாவே இந்த கண்ணில ராகு இருக்கும்போது 5ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்ப இந்த 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது மனோநிலையில அவங்க ஏதாவது ஒரு மன இறுக்கம் மன கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு பொறுத்தவரையிலும் இவங்களுடைய ஆராய்ச்சி, இவங்களுடைய சொற்கள், இவங்களுடைய
என்ன சொல்றது சிந்தனைகள் இவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல பொன்னெழுத்துக்களில் பதிக்கப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அதுவும் விருச்சிக லக்கணத்திற்கு ராகு கண்ணில் இருக்கிறது விசேஷம். இந்த 11ஆம் இடத்து ராகு பத்தி பார்க்கும்போது ராமானுஜருடைய ஜாதகத்துல 11 ராகு, ராமலிங்க அடிகளாருடைய ஜாதகத்துல 11 ராகு, விவேகானந்தருடைய ஜாதகத்துல 11 ராகு, அண்ணா எம்ஜிஆர் என்டிஆர் போன்றவங்களுடைய ஜாதகத்துல 11 ராகு, கண்ணதாசனுடைய ஜாதகத்துல 11 ராகு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ ராகு பகவான் பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையை குழப்பிடுறார். ஆனால் பொது வாழ்க்கையில அவங்கள உயர்நிலைக்கு கொண்டு போயிடுறாரு அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. புரியுதுங்களா? எட்டாம் பாவத்தை பத்தி நீங்க பார்ப்போம். எட்டாம் பாவனாலதான் மைக் இவ்வளவு தகவலாக கொண்டதோ இருந்தால் இருக்கலாம். ஏன்னா 8 நாளே தடை, ஏதாவது ஒரு பிரச்சனை தானே. எனக்கு பாருங்க கிளாஸ் இருக்கிற மூடே போயிடுச்சு. இது பண்ண தொந்தரவு இல்லை. 8ஆம் பாவகம் உடல் கூறில் மர்ம உறுப்புகள், பாலின உறுப்புகளை குறிக்கும் பாவகம். 8ஆம் பாவகத்தை கொண்டே ஜாதகரின் வாழ்நாள் அளவு, அதாவது ஆயுள் பாவகத்தை தீர்மானிக்கப்படுகின்றது. மரணம் நடைபெறும் சூழல் நிர்ணயிக்கப்படுகின்றது. எப்பவுமே 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொடுத்து வச்ச மரணமா இருக்கு. 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மரணம் எப்படி இருக்கும்? கொடுத்து வச்ச மரணமாக இருக்கும். எப்படி உயிர் போகுதுன்னே தெரியாது. 8ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருக்கும் பொழுது அந்த மரணம் வலியுடையதாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மரணம் என்பது அவங்களுக்கு எப்படி உயிர் போகுதுன்னு தெரியாம கழிந்து போயிடும். புரியுதுங்களா? நல்லா கேக்குதா சார்? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. அதன்படி லக்னம் என்ற ஜாதகர் 5ஆம் பாவம் லக்னத்தை விட நன்மை தரும், அதை விட 9ஆம் பாவம் நன்மை தரும். இந்த 9ஆம் பாவகத்தை இயங்க விடாமல் பண்ணுகின்ற பாவகம் 8ஆம் பாவகம். ஏன்னா லக்ன பாவகத்தை விட 5ஆம் பாவகம் நன்மை தரும், 5ஆம் பாவகத்தை விட 9ஆம் பாவம் நன்மை தரும். புரியுதுங்களா? 5ஆம் பாவகத்தை விட 9ஆம் பாவம் நன்மை தரும். ஆனா இந்த 9ஆம் பாவம் என்ன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய ரெக்கார்டிங் போட்டுமா சார்? போட்டீங்களா? போட்டோம். போட்டீங்க. இந்த 9ஆம் பாவகம் என்பது காலம், நீதி, கலை, வித்தை என்று சொல்லக்கூடிய இறை தத்துவங்களை சொல்லக்கூடிய பாவகம். இறை தத்துவங்களை சொல்லக்கூடிய பாவகம். அப்போ இந்த 9ஆம் பாவகம் ஜாதகருக்கு, லக்னம் என்ற ஜாதகருக்கு எல்லா விதமான நன்மைகளையும், இன்ன காலத்துல இன்ன விஷயங்கள் இவருக்கு இந்த நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா காட்டக்கூடிய பாவகம். அதனால அது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்றோம். ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் இருந்தாதான் ஜாதகருடைய வாழ்நாள்ல அவர் நினைச்சது அனைத்தும் நடக்கும். நம்ம போன ஜாதக ஆராய்ச்சி ஜாதகம் போடும்போது கூட இந்த 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளதை பார்த்தோம். 9ஆம் பாவகாதிபதி இந்த பாவகத்துக்கு 12ல மறைஞ்சு லக்கணத்துக்கும் அது 8ஆம் பாவமா இருந்து அந்த பாவத்துக்கு அது 12ஆம் பாவமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா? அதைத்தான் இங்க சொல்றேன். ஆச்சுங்களா? ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால், அதாவது 9ஆம் பாவத்தை அழிக்கின்ற பாவகம் இது, அதுக்கு 12ஆம் பாவமான 8ஆம் பாவம். அப்போ 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு
நன்மை நடக்காது. அப்போ 8ஆம் பாவகம் என்பது லக்னம் என்ற ஜாதகருக்கு தீமையை தரும். வலி, வேதனை, துரோகம், துக்கம், துரதிஷ்டம், போராட்டம், விபத்து, உடல் உறுப்புகள் பழுது, மற்றவரால் பொருள் திருடப்படுதல், சட்டத்திற்கு புறம்பானது, ஜாதகரின் நடவடிக்கை குறுக்கு வழி, எதிர்மறையான சம்பவம் 8ஆம் பாவகம் ஆகும். அப்ப 8ஆம் பாவம் எனக்கு குறிக்குது, வாழ்க்கையில எதிர்மறையான விஷயங்கள் அனைத்து 8ஆம் பாவம் தான் குறிக்குது. நெகட்டிவ் திங்கிங் ஆட்டு 8ஆம் பாவம் தான் குறிக்குது. அவமானத்தை 8ஆம் பாவம் தான் குறிக்குது. வலி, வேதனை, துரோகத்தை 8ஆம் பாவம் தான் குறிக்குது. நம்முடைய உழைப்பு திருடப்படுறதையும் 8ஆம் பாவம் தான் குறிக்குது. நம்முடைய பொருள் திருடப்படுறதையும் 8ஆம் பாவம் தான் குறிக்குது. நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போறதும் 8ஆம் பாவம் தான் குறிக்குது. அப்போ ஜாதகரை மைனஸ் என்ற நிலைக்கு கொண்டு வர்றது 8ஆம் பாவகம். அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா அது 8ஆம் பாவகம் ஜாதகரை மைனஸ் என்ற நிலைக்கு கொண்டு வந்துடுது. அப்ப 8ஆம் பாவகம் சிறந்த பாவகம் அல்ல. ஆயுள கொடுக்கலாம், ஆனா வலி இல்லாம 8ஆம் பாவத்தினுடைய நன்மைகள் நடக்காது. எது நடந்தாலும் ஒரு வலி அப்படிங்கிறது 8ஆம் பாவத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 9ஆம் பாவகம் இறையருள், அனுமானம், உபாசனை, ஆராய்ச்சி, நேர்மை, நம்பிக்கை, தான தர்மம், உயர்வான சிந்தனை, எதையும் எளிதாக பெறுதல். அதாவது ஒரு சிலர் பார்ப்போம், ஒரு சில விஷயத்துக்கு மூவ் பண்ணும்போது 9ஆம் பாவம் யாருக்கு நல்லா இருக்குதோ ஈஸியா கிடைச்சிடும். 9ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா ஈஸியா கிடைச்சிடும். ஆனா இந்த 8ஆம் பாவம் பாத்தீங்கன்னா எதையும் ஈஸியா கிடைக்காது. பாத்தீங்களா? ஏன்னா 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். அதுதான் சொல்றாரு. அனுமானம், உபாசனை, ஆராய்ச்சி, நேர்மை, நம்பிக்கை, தான தர்மம், உயர்வான சிந்தனை, எதையும் எளிதாக பெறுதல். எளிதா பெறது சிறப்பா இருக்குமா, இல்ல கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பெறுது? அதாவது இந்த 8ஆம் பாவம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க 9ஆம் பாவம் கெடும்போது ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட நீங்க நினைச்ச சாப்பாட்டுக்காக போராடி போராடி அந்த சாப்பாடு வரை உங்களுக்கு அது மேல சாப்பிட்ற பிரியம் இருக்காது. புரியுதுங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்கணும். ஏன் ஒரு கட்டத்துல ஒண்ணுமே வேண்டாம்பாங்கிற அளவுக்கு ஆயிடும். சவுண்ட் நல்லா இருக்கா சார்? ஐயா நல்லா இருக்கே, கண்டினியூ பண்ணுங்க. அப்போ இந்த 9ஆம் பாவகத்தை அளிக்கின்ற பாவகம் என்பதால் இந்த 8ஆம் பாவத்தை பொறுத்தவரையிலும் சரியில்லாத பாவகம். 8ஆம் பாவகம் 12ஆம் வருவதால் மேற்கண்டவற்றுக்கு எதிரான காரகத்தை கொண்டிருக்கும். அதாவது தெய்வ குற்றம் அல்லது தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்காமல் போகுது. இறையறலின்றி ஒரு துரும்போடு அசையாது. ஆனால் இவர் செய்கின்ற எந்த செயலுக்கும் 8ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கும்போது, 8ஆம் பாவம் இயங்கப்படும் பொழுது இறைவனுடைய துணை இருக்கார். அப்போ இறைவனுடைய துணை அவருக்கு ஒரு நமக்கு நமக்கு என்ன சொல்றது, ஒரு இறையாற்றல் நமக்கு துணை இருந்தாதான் நாம் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும், அதுல நம்ம ஃபுல்ஃபில் ஆக முடியும். அப்ப இறையர்களே துணை இல்லைங்கள நம்ம எப்படி அதில் ஜெயிக்க முடியும்? அப்ப நமக்கு அது சிரமத்தை கொடுக்கும். ஆச்சுங்களா? அப்போ அதர்ம வழியில போய் பெறதும் 8ஆம் பாவம் தான். ஆனா அதுல என்ன வரும்? கெட்ட பெயர், அவமானம் அப்படிங்கிறது கொடுக்கணும். பொதுவா இந்த 8ஆம் பாவம் வளர்த்துருச்சுன்னா போராடி போராடித்தான் அதையும் பெறணும். அந்த போராடி பெறதும் சில நேரங்களில் முயற்சி எல்லாமே தோத்து போயிடும். ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் இந்த 8ஆம் பாவம் வளர்க்கும் போது கட்டாயம் கொடுத்துருது. அப்போ 8ஆம் பாவகம் ஆயுள் பாவத்தை கொடுத்தாலும் 8ஆம் பாவகம் என்பது ஒரு வெறுப்பும் கசப்பும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத உண்மை. இந்த 8ஆம் பாவம் ஜாதகர் முற்பிறவியில் செய்த பாவங்கள் கடுமையான, அதான் சொன்னேன், இறைவன் கொடுத்த காலம் நீதி கலை வித்தை யாராவது சொல்லக்கூடிய உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி பிறருக்கு செய்த கடுமையான கண்ணீர் விட்டு அழச் செய்த பாவத்தினுடைய விளைவு. அப்போ இந்த 9ஆம் பாவம் கெட்டு 8ஆம் பாவம் வலுக்கு. அப்ப இந்த 8ஆம் பாவம் முற்பிறவியில் செய்த அனுபவித்தே தீர வேண்டிய பாவம். திருட கர்மான்னு கர்மா பத்தி சொல்லும்போது சொன்னாரு, திருட கர்மா. இந்த காரகம் தரக்கூடிய பாவங்களை வினைகளை எந்த பரிகாரத்தினாலும் நீக்க முடியாது. அப்ப 8ஆம் பாவம் முற்பிறவியில் செய்த பாவங்களின் விளைவாக இப்பிறவியில் கட்டாயம் அனுபவித்து ஆக வேண்டிய தீய பலன்களை குறிக்கின்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. பொதுவா 9ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால
தெய்வ வழிபாடு கூட இங்க பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க. தெய்வங்களை வழிபட்டா கூட பயனில்லை, தெய்வங்கள் உதவி செய்யாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே 9ஆம் வகுப்பு இருக்கு. நல்ல தெய்வ வழிபாடு உள்ள குருமார்களுடைய ஆசீர்வாதம். யாரை பிடிச்சுக்கணும்? குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். குருவோட ஆசீர்வாதம் இந்த 8ஆம் பாவத்தை தெய்வ அருளை கொடுக்கும். மேலும் தற்கொலை, துர்மரணம், உடல் உறுப்புகள் சேதமடைதல், கொள்ளை, எதிரிகள் தொல்லை, எதிர்லாவித தடையில் இந்த 8ஆம் பாவம் தான் குறிக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை இழந்திருப்பாங்க, ஒரு விஷயத்த, ஒரு வாழ்க்கை துணைவோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தத்தையோ இழந்திருப்பாங்க. அவங்க இன்சூரன்ஸ் பணம் அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் பணம் அப்படிங்கிறது 8ஆம் பாகம். இன்சூரன்ஸ் மூலம் வரக்கூடிய பணம் 8ஆம் பாகம். அதே மாதிரி வாரிசு சீதனம், அம்மாவோட சொத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, மாமனாரோட சொத்து வருது, அம்மாவோட சொத்து வருது, வாரிசு இல்லாதவங்க சொத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு இல்லாத சொத்தையும் அனுபவிப்பாங்க. இதுக்கு இப்ப ஏதோ ஏதோ ஒரு வகையில முக்கிய சொந்தமா இருக்கும், அங்க வாரிசு இருக்காது, அந்த சொத்தை இவங்க அனுபவிப்பாங்க. அது எல்லாமே 8ஆம் பாவம். ஏன்னா கர்மாவை சேர்த்தி கொண்டு வரும் 8ஆம் பாவத்து மூலம் வர்றது. 8ஆம் பாவத்து மூலம் வரக்கூடியது கர்மாவையும் சேர்த்து கொண்டு வரும். அதுதான். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, ஜாதகரின் சக்திக்கு மீறிய பெருங்கடன், தன் நிலையை தாழ்த்தி கடுமையாக உழைத்தல், மூட்டை தூக்குதல், ஒரே நேரத்தில் வரும் பலவித நோய்கள், நாட்பட்ட நோய்கள். ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை குறிக்கிற பாவம் 6ஆம் பாவம் சார். சார் நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. ஒரு நோயை குறிக்கின்ற பாவகம் 6ஆம் பாவகம். ஒரு நோயை குறிக்கின்ற பாவகம் 6ஆம் பாவகம். அதே நோயை நாள்பட அந்த நோய் இருக்குதுன்னா 6, 8 சம்பந்தப்படணும். ஒரு நோய் வருது, அந்த நோய் நாள்பட இருக்குது அப்படின்னா 6, 8 சம்பந்தப்படணும். புரியுதா சார்? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நாட்பட்ட நோய்க்கு 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால், 6, 8 சம்பந்தப்பட்டு இருந்தால், ஒரு நோய் வந்தால் நீண்ட நாள் அந்த நோய் நம்ம விட்டு போகாது. அதுதான், நீண்ட நாள் அந்த நோய் நம்மை விட்டு போகாது. அப்படிங்கிறது இது ஒரு ஒரு விதி. இதை மனசுல வச்சுக்கோங்க. மனசுல லாயோ லாயோ லாயிலியா? புரியுது புரியுது. புரிஞ்சுதுங்க. நீ புத்தி பார்த்துங்க. நான் சவுண்டு இல்லாத ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். நீங்களும் உண்மையா இருந்து என்ன பண்றது? நானும் இப்படி இருந்து என்ன பண்றது? இல்ல கரண்ட் அந்த இது எர்த் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறது. புஸ்ஸுன்னு ஒரு sound வந்து. இப்போ அப்படி வருதா? இல்ல இப்ப வரல. பக்கத்துல வச்சுக்கோங்க, மைக்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் பாவம் என்பது சட்டத்திற்கு விரோதமா மட்டுமல்ல, 6, 8 சம்பந்தப்படும் போது நாட்பட்ட நோய்களையும் குறிக்குது. நாள்பட்ட நோய்களையும் குறிக்குது. அதிக வலி, அதிக வேதனை தரும் நோயும் 8ஆம் பாவம் தான். அறுவை சிகிச்சையும் 8ஆம் பாவம் தான். அறுவை சிகிச்சையும் 8ஆம் பாவம் தான். அப்போ இந்த 8ஆம் பாவம் என்பது அறுவை சிகிச்சை, 8ஆம் பாவம் என்பது அறுவை சிகிச்சை, நாட்பட்ட நோய், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 8ஆம் பாவம் தருகின்ற வலி, எந்த ஒரு வலியா இருந்தாலும் சரி, அது உறவுகள் இருந்தாலும் சரி, இல்ல உடல் நோய் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இல்ல மனம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒரு மிக கடுமையான ஒரு வலியை தராமல் போவதில்லை. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 8ஆம் பாவகம் ஒரே நேரத்தில் வரக்கூடிய பலவித நோயை குறிக்கும்.
ஒரே நேரத்தில் வரக்கூடிய பலவிதமான நோய்களை இந்த 8ஆம் பாவகமே குறிக்கிறது. சார் ஒன்னு ரிப்பேரா போனா இன்னொன்னு ரிப்பேரா போயிருக்கு சார். ஆச்சுங்களா? நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஹார்ட்டும் ஃபெயிலியர் ஆகும். நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஹார்ட்டும் ஃபெயிலியர் ஆகும். என்னங்க புரியுதா சொல்றது? நுரையீரல் ஒரு விஷயத்துக்கு போனா, சுகர் வந்ததுன்னு போனா சுகரோட சேர்த்து இந்த 4 நோய் இருக்கும். ஒரு நோயை கண்டறியல பல நோய் தெரியும். ஒரு ஆபரேஷனுக்கு பல ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஆபரேஷனுக்கு வந்து கத்தி எடுத்து வெட்டினா உள்ளுக்கு அதோட சேர்த்து 2-3 விஷயம் இருக்கும். இதெல்லாம் 8ஆம் பாவத்தினுடைய மகிமைகள். சார் சவுண்ட் கிளியரா இருக்கா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. அப்போ கிளியரா இருக்கீங்க. சரிங்க சார். 6, 8 சம்பந்தப்படும் பொழுது ஒரு கடுமையான பாதிப்பை தராமல் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்பாவை இழக்கிறது, அப்பாவோட அன்பு கிடைக்காம போறது, இதெல்லாம் இந்த 8ஆம் பாவம் வளர்க்கும் போது அப்பாவோட அன்பு கிடைக்காது, அப்பாவோட பாசம் கிடைக்காது. தந்தை சம்பாதிக்கிற சொத்து கூட பயன்படாது. அதிகப்படியான கோபத்துக்கும் அதிகப்படியான ஒரு உணர்ச்சி வசப்படுறதுக்கும் இந்த 8ஆம் இடமே காரணம். கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத தீமையான சம்பவங்களை கொடுப்பது 8ஆம் பாவகம். ஒரு கனவில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது 8ஆம் பாவகம். அப்ப 8ஆம் பாவத்தை நம்ம துல்லியமா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் தனித்தன்மை நிர்ணயிப்பது அந்த பாவகத்திற்கும் இந்த பாவகத்தின் 12ஆம் பாவகமாகும். அதாவது ஒரு ஜாதகருக்கு வந்து தனித்தன்மை அப்படின்னா அவருடைய தனித்தன்மை என்ன இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் என்ன தனியா என்ன திறமை இருக்கு, அவருக்கும் என்ன விஷயம் இருக்கு, அவருடைய தனித்திறமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறி போச்சா வந்த இது வேற இது வேற இது சுமூர்த்தி பத்தி அது தனியா பார்க்கலாம். அப்போ 8ஆம் பாவகம் என்பது ஒரு ஜாதகத்தினுடைய தனித்தன்மையை அழிக்கும் பாவகம், கெடுக்கும் பாவகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஒரு ஜாதகருடைய திறமையை கொடுக்கக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். இவருக்குன்னு ஒரு புகழை கொடுத்து இவருக்குன்னு ஒரு 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 பெயரை கொடுக்கக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். இவருக்குன்னு ஒரு தனித்திறமையை கொடுக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவகம். அந்த தனித்திறமையை சிதைக்கும் பாவம் தான் 8ஆம் பாவகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா சார்? புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்போ இந்த 8ஆம் பாவகத்தை வாக்குஸ்தானத்தோடு ஒப்பிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் அவருக்கு சொல்றேன். வாக்கு அப்படிங்கிற ஸ்தானம் தான் நம் உயிரை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூக்கும உறுப்பு. அந்த வாக்கு வைகரி, மத்திமை, பைசந்தி, சுக்குமை என 4 விதமாக அந்த வாக்கு பிரிக்கப்படுகின்றது. அப்போ இந்த 8ஆம் பாவகத்துக்கும் 2ஆம் பாவகத்துக்கும் உள்ள தொடர்பே என்னன்னா, 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னா 2ஆம் பாவகம் ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். 8 மாரகஸ்தானம் என்றால் 2ம் மாரகத்தை குறிக்கும். அப்போ இந்த 2ஆம் பாவகம் என்பது ஒரு ஜாதகருடைய ஆயுள் பகுதியோடு முக்கிய தொடர்புடையது. ஏன்னா 8ஆம் பாவத்தை இயக்கிற பாவமே வாக்குதான். அப்போ மௌனம் என்பது ஆயுளை அதிகப்படுத்தும், அதிக பேச்சு என்பது ஆயுளை குறைக்கும். இதுல வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என்று வாக்குகள் பிரிக்கப்படுகின்றன. சூக்குமை வாக்கு என்பது மூலாதாரத்திலிருந்து அது பைசந்தியாக தொப்புளுக்கு வந்து நெஞ்சுக்கு மத்திமையாக வந்து தொண்டைக்குழிக்கு வரையில வைகரியாக வந்து நம்முடைய வாயின் மூலம் சவுண்டா வரும்போது ஸ்தூல வைகரியாக வருகிறது. ஸ்தூல வைகரி
இதான் வாக்கினுடைய தன்மை. இந்த வாக்கு மீண்டும் எவனொருத்தன், அதாவது நம்மலாம் இப்ப பேசிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுறது பூராமே ஸ்தூல வைகரி. இந்த ஸ்தூல வைகரி வாக்கை வைகரியாக மாற்றி, மத்திமையாக மாற்றி, பைசந்தியாக மாற்றி, சூக்குமையா எவன் கொண்டுட்டு போறானோ அவன் ஞானி. இப்போ இந்த பைசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான், சாரி, இந்த பைசந்தி தாண்டி வரும்பொழுதுதான் மத்திமையில தான் அச்சரம் பிரியும். அ இ உ ஏ ஔ அக் அப்படிங்கிற அந்த அச்சரம் எல்லாமே இந்த மத்திமை வாக்குல தான் பிரியும். ஒரு சில ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா, தொப்புள்குழியில மூலாதாரத்திலேயே அந்த அச்சரத்தை பிரிப்பார்கள். அந்த மூலாதாரத்துல வச்சே இப்ப மந்திர ஜபம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மூலாதாரத்துல வச்சே ஜபம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அட்லீஸ்ட் அங்க முன்னாடி கூட பரவாயில்ல, மத்திமையில வச்சு பண்றது ரொம்ப சிறப்பு. ஒரு மந்திரத்தை வாய் விட்டு கத்தி சொன்னாதான் அது பலன் அப்படின்னா இல்ல. மனசுக்குள்ளேயே சொல்றோம் அல்லவா, அதுக்குதான் பலம் அதிகம். மனசுக்குள்ளேயே சொல்லும் போதுதான் அதனுடைய பலம் அதிகம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய வாக்கு, நம்முடைய உயிர் போகும்போது இந்த வாக்கு பழையபடி நம்ம வாக்கு தான் நம்முடைய உடலையும் உயிரையும் பிடிச்சு வச்சிருக்கு. இந்த வாக்கு பழையபடி மத்திமையாகி, வைகரியாகி, மத்திமையாகி, பைசந்தியாகி, சூக்குமையாகி மூலாதாரத்திலே ஒடுங்கிடும். பேச்செல்லாம் அடங்கிருச்சா அப்படின்னு கேட்கிறோமல்ல, நம்ம வயசானவங்க ஒரு ஒரு இதுல இருந்தா அந்த பேச்செல்லாம் அடங்கும் பொழுது மீண்டும் உள்ளுக்குள்ள கொண்டாயிடும். அந்த அப்படி போகும் பொழுதுதான் அந்த வாக்கு உயிர் உடம்பை விட்டு கழுடுது. உயிர் உடம்பை விட்டு கழுடுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த 2ஆம் இடத்தை பொது மாரகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றது. 2ஐயும் 7ஐயும், 7ஆம் இடம் உயிர் சக்தி விரயமாகிற இடம் என்பதனால 2ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த வாக்கு உயிரை உடலை ஒட்டி வச்சிருக்கிறதுனால இதை நம்ம மாரகஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்தினுடைய ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்துடைய திசாபுத்தி திசை நடக்கும் பொழுது அதே 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமான 2ஆம் இடத்தினுடைய புத்தி நடந்துன்னு வச்சுக்கோங்க. 8 திசையில 2 புத்தி நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 8 திசையில 2 புத்தி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய பாதிப்பை ஒரு ஒரு அந்த அந்த இடத்துல பாவகிரகங்களுக்கு அது இருந்து அது ஒரு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுக்கும். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, அவரோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சனி விட்டுருங்க, சனி நிறைந்த ஆயில கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் திசையில சனி புத்தி நடக்குதுன்னா கட்டாயம் மிகப்பெரிய விபத்தையோ சங்கடத்தையோ கொடுத்தே தீரும். சார் புரியுதா? புரியுதுங்க சார். சவுண்டு கிளியரா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன் சார் அவ்வளவு பிரச்சனை வந்து சவுண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாதான். இல்ல சார், இப்போ கரண்ட் இல்ல, யூபிஎஸ்ல வந்துட்டு பார்ப்போம். இப்ப இந்த இதை உங்களுக்கு சொன்னேன், திருக்குறளை ஜோதிடத்தோடு எனக்கு சொல்லலாம். இது சொல்லிட்டேன் சார். முன்னாடியே சொல்லிட்டீங்க. இது நீங்க ஏற்கனவே கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்தூல வைகரி, வைகரி மத்திமை அப்படிங்கிற இதுதான் பாருங்க. இந்த வாக்கு இங்கு மூலாதாரத்தில் இருந்து சூக்குமையாக பைசந்தியாக மத்திமையாக இங்க அச்சர பிரிவு வருது. வைகரியாக வெளியில வரும்போது ஸ்தூல வைகரியா வருது. ஸ்தூல வைகரியாக இந்த வாக்கு வருது அப்படிங்கிறதுதான். பழையபடி இந்த வாக்கு உயிர் பிரியும் பொழுது உள்ளுக்குள்ள போய் அப்படியே ஒடுங்கும். ஒடுங்கி மூலாதாரத்துக்கு போனோடனே உடம்பு கலந்துரும். அதனாலதான் வாக்குஸ்தானத்தை நாம் மாரகஸ்தானமாக சொல்லுகின்றோம். அதுக்கு அடுத்தது இப்போ விருச்சிக லக்னத்தை 8ஆம் பாவத்தை பத்தி பார்த்துட்டோம். 8ஆம் பாவம் என்பது நமக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா, 12 பாவகத்திலயும் நன்மை இருக்கு, 12 பாவத்திலயும் தீமை இருக்கு. அப்போ இந்த 8ஆம் பாவத்துல அதிக நன்மை அப்படின்னு இல்லை. 8ஆம் பாவம் தரக்கூடிய சுகம் என்பது கண்ணாடி மேல நின்றுக்கிட்டு என்னங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற மாதிரி, எந்த நேரம் உடஞ்சிரும்னு தெரியாது, ஊசி முனையில் நின்று ஒன்று சாப்பிட்ற மாதிரி. அப்போ 8ஆம் பாவம் தருகின்ற ஒரு சுகம்
அப்படிங்கிறது பெரிய லாட்டரி பணம், பெரிய புதையல். நந்தகுமார் சார் வந்து வீட்டுல எதுக்கோ ஒரு சின்ன குழி தோன்றாரு. தோண்டி பார்த்தா உள்ளுக்கு பொற்காசா 3 வானவழி கிடைச்சிருக்கு, தங்க காசா. வெடி வெடி தூக்கம் வருமா? இது எங்க கொண்டு போய் மாத்துறது? எந்த ஆசாரியார் கூப்பிட்டு இது உருக்குறது? போகவே பிடிச்சிட்டானா என்ன பண்றது? பிடிச்சா போச்சு. ஹம்? திடீர்னு பாலசுப்ரமணிய சாருக்கு ஒரு 5 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு வந்துருச்சு. சொந்த வந்தெல்லாம் பேசியே ஓடிடுவாங்க. எவ்வளவு கந்திச்சு வரும். ஹம்? அப்போ அப்படி வேண்டாம், விடுங்க. ரோட்ல போறோம், 4 சூட்கேஸ் 4 மூட்டை அப்படியே பணமா கிடக்குது, எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதை வச்சுட்டு என்ன பண்றது? எந்த பேங்க் கொண்டே மாத்துறது? சசின்னு சொன்னா சசி வேற கமிஷன் கேட்கும். என்ன பண்றது? இல்ல போலீஸ் மாட்டு விட்டா என்ன பண்றது? இந்த 8ஆம் மாதம் தருகின்ற செல்வம் தருகின்ற வழி இல்லாமல் எந்த சுகமும் இல்லை. பாருங்க, ரோட்ல போகையில் ஒரு 4 சூட்கேஸ் பணம் கிடைச்சிருக்கு. சசி நம்ம ஸ்டூடெண்ட் தான், நான் இப்படி கற்பனை எல்லாம் பண்றது அப்படியாவது கிடைக்காது ஆச்சுங்களா? எப்படியோ சசி ஸ்டூடெண்டா இருக்கலையே, வச்சு மாத்திடலான்னு. எங்க மாத்துறது? அத கௌரவத்தோடு செலவு பண்ண முடியாது. அதுதான், அதுல ஒரு பாதிப்பு இல்லாம இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 8ஆம் பாகத்துல எந்த சுகம் கொடுத்தாலும் சரி, பணம் இல்ல, ஒரு 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 என்ன சொல்றது, மறைமுக காதல் தருகின்ற சுகமும் 8ஆம் பாவம், 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தோட 8ஆம் பாவம் ரொம்ப கடினமான பாவம். அதுலயே எவ்வளவு கஷ்டம். யாராவது தப்பா நினைப்பாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? யாராவது பேசுவாங்களா? எந்த சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியா அனுபவிக்க கூடாத பாவம் 8ஆம் பாவம். அப்ப என்ன பண்றது? அஹ்? அதாவது இந்த 8ஆம் பாகம் என்பது கெட்ட பழக்கத்தை குறிக்க வச்சுக்குவாங்க. 5, 8 சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாகம் கௌரவம் புகழ், 8ஆம் பாகம் வழி கொடுக்குடி பாகம், அவமானத்துக்கு கொடுக்குடி பாகம். இவர் போய் ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம்னு ஒரு 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 பாட்டில் வாங்கிட்டாரு. 5, 8 சம்பந்தப்படுறவர். நூறு சார் கொஞ்சம் கவனிங்க. எழுதிக்கிறேன். 5, 8 சம்பந்தப்படுறவர் போய் ஒரு 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 ட்ரிங்க் சாப்பிடலாம்னு வாங்கிட்டார். இவர் எப்படி சாப்பிடுறது தெரியுங்களா? அது பக்கத்துல இன்னும் 4 பேர் சாப்பிடறவன் இருப்பான், அவன் அதுலயே ஊர்னவனா இருப்பான். அவன் அப்படியே மொல்ல 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 அவன் சைடிஷ் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையா சாப்பிடுறான்னு வச்சுக்குவான், சந்தோஷமா. இவன் 8ஆம் பாகக்காரன், 5, 8 சம்பந்தப்பட்டவன். அது எப்படி சொல்றது? அதாவது பக்கத்துல யாராவது வந்துருவாங்களா, ஏன்னா புகழ்ங்க வருவோம், அது போயிருமோ, அது போயிருமோ, யாராவது பார்த்துருவாங்களோ. எதுக்கு நிக்கிறவன் எல்லாம் சொந்தக்காரனா தெரியும், எதுக்கு எவ்வளவு ரோட்ல வந்தாலும் தெரிஞ்ச வண்டியே தெரியும். அந்த பயத்திலேயே பாதி அந்த பாட்டில முழுசும் சாப்பிட்டானா கீழே ஓட்டுறாங்கன்னு தெரியாம ஓடியாந்துருவான். அதை கூட அனுபவிக்குது. மடக்கு 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 மடக்குன்னு கல்லீர் தண்ணி மாதிரி குடிச்சிட்டு, அது ஏன் இதை சொல்றேன்னு கேட்கறீங்களா? மற்றவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? இது நம்ம ஊர்ல என்னடா தனி ஓட சொல்றாருன்னு. இதுதான் உண்மை. ஓ, இவர் அனுபவப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். என்ன ஆச்சுங்களா? அதுதான் உண்மை. அதை கூட அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த எல்லா இடத்துலயும் அந்த பயத்தை கொடுக்கும். நம்ம கௌரவம் போயிருமோ, நம்ம மதிப்பு போயிருமோ, நம்முடைய பேர் சம்பாதிச்ச பேர் போயிருமோ அப்படிங்கிற பயமே எதையும் அனுபவிக்க விடாது. சார், உலகத்துல எல்லா தப்பும் எல்லாம் தான். தண்ணி ஒன்றும் இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மாவை எல்லாம் ரவுண்டு கட்டி எல்லாம் இது வந்து அடிப்பாங்க வீட்டுல. அப்போ எங்க மாமனார் மலேசியா வந்து இருந்தாரு, சின்ன மாமனார். அவங்க நார்மலா பையன் அப்பா எல்லாம் டேபிள் உட்காந்து பீர் பாட்டிலோட சேர்த்து சாப்பிட்றாங்க. இங்க நம்ம பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் புரியாது. அந்த நாட்டுல கலாச்சாரம், ஏன்னா அங்க 8ஆம் பாகம், நம்ம நாட்டுக்கு 8ஆம் பாகம் அது. வெளிநாடு 8, அங்க அது சரி, இங்க அது சரியில்லை.
புரியுதுங்களா? அப்போ 8ஆம் பாவத்துல முழுக்க ஊர்வலுக்கு பிரச்சனை இல்ல. சுபஸ்தானாதிபதி போய் 8ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவன் எதையும் அடைக்கிறாங்க. அததான் சொல்லுது 6, 12 8ல வரும் பொழுது விபரீத ராஜ்யத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஆனா 1, 2, 3, 5, 9 இதெல்லாம் போய் 8ல வருதுன்னா எதை அனுபவிக்கிறது? இதுல பக்கா ரூல்ஸ் எழுதிக்கங்க. அதனாலதான் சொன்னா 6, 8, 12 8ஓடு சம்மந்தப்படும் போது அவன் பக்கத்து வீட்டுக்கார வந்தா என்ன, எவன் வந்தா என்ன, காடாமச்சி ஒரு கிளாஸ் சாப்பிட்றான்னு தடவிப்பான். புரியுதுங்களா? சார் நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுதுங்க ஐயா. இப்ப இந்த 8 கூடியவர் 5 குண்டால அப்படித்தான், 8 கூட அப்படித்தான், 8 கூட 5க்கு வராரு, 8 கூட லக்னத்துக்கு வராரு. இது இவன் போய் விழுவான், அது அவனை தேடி வரும். ஆச்சுங்களா? அது எப்படி சரிமா? ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இவர் வாட்டுக்கு ரோட்ல அமைதியா போயிட்டு இருப்பார், நம்ம நந்தகுமார் சார் மேல, அப்புறம் ஆணி பையன் அமைதியா போயிட்டு இருப்பார். ஒரு பொண்ணு நிறுத்தி லிஃப்ட் கேட்கும், சார் ரொம்ப அவசரம் சார் இருக்கு. இவரே ஏற்றி கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருக்கும், ரோட்ல பாக்குறவங்க அந்த பொண்ணை பத்தி மற்றவங்களுக்கு தெரியும், அவன் பேசுவான், எங்கேயோ ஐயோ பொண்ணை கூட்டிட்டு போறாருடா அப்படின்பா. அவருக்கு பாவம் யாருன்னே தெரியாது, நந்தகுமார் சாருக்கு யாருன்னே தெரியாது. புரியுதுங்களா? அந்த 8ஆம் நிலை அவமானம் இங்க தேடி வரும். புரியுதுங்களா? இவரு இங்க போய் அங்க இந்த லக்னாதிபதி போய் அங்க வந்தானா, 5ஆம் அதிபதி அங்க வந்தானா, இவரு அதை தேடி போயிட்டு அனுபவிக்க முடியாது. 8ஆம் லக்கணத்திலேயோ 5லயோ கொண்டு வந்தானா, சார் கட்டாயிடுச்சுன்னா 5 நிமிஷம் அந்த லிங்க் வந்துருங்க, இதே லிங்க் அந்த லிங்க்ல எந்த லிங்க்? அந்த லிங்க் வேலை செய்யாது, இதே லிங்க் வந்துருங்க. ஓகே இதே லிங்க்ல வந்துருங்க. இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, தேடி இவரை தேடி வரும். அப்போ